ஆயுர்வேதிக் சோப் வழங்கும் டயல் ஜெயாதி. வணக்கம், இது மெடிமிக்ஸ் டயல் ஜெயா டிவி. திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு நாளும் ஒரு துறையை சார்ந்தவங்களை சந்திச்சு நாம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போற சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் வெங்கடரமணி அவர்கள், மழலை கல்வியாளர். கர்ப்ப காலம் முதல் 4 வயது குழந்தைகளுக்கான கல்வி பத்தி இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் உங்க டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆயிட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சிக்கு போலாம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? மேம், தமிழரசி ஃப்ரம் டெல்லி. டெல்லில இருந்து தமிழரசி பேசுறீங்க. சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க மேடம். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. என் குழந்தைக்கு 11 months ஆகுது. சரிங்கம்மா. அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா அவனை இது பண்ண முடியும்? 11 monthsங்களாமா? ஆமாங்க. 11 months நீங்க டெல்லியில இருக்கிறீங்க. ஆமா. முதல்ல உங்க என்வைரன்மெண்ட்ல தமிழ் இல்ல. நீங்க தமிழ்நாட்டுல சேர்ந்தவங்க இல்லீங்களா? ஆமாங்க சார். அதனால இந்த என்வைரன்மெண்ட்ல லாங்குவேஜ் அங்க இல்லீங்கம்மா. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுல தமிழ் நிறைய பேசுங்க. இல்லன்னா இந்த குழந்தைக்கு தமிழ் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கெட்டு போயிடும். The linguistic genius of the child என்ன சொல்றேன்னா, குழந்தைகளுக்கு பன்மொழி கற்கும் திறன் ரொம்ப பிரகாசமா இருக்குமா. இப்போ அது it is not taught, it has to catch from the environment. எந்த சூழல்ல வளருதோ மொழி சூழலுக்கு தகுந்த மாதிரி கத்துக்கும். குழந்தை கிரகிச்சுக்கும். குழந்தை ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி, லேசா தண்ணி விட்டா இப்படி ஸ்பாஞ்சுக்குள்ள போகுது, அதே மாதிரி. அதனால ஃபர்ஸ்ட் பேசிக் ரிக்வயர்மெண்ட் உங்க குழந்தைக்கு தமிழ் மொழி வரணும். அதனால உங்க வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்துல அவங்க எப்பயுமே முடிஞ்ச அளவுல தமிழ் பேசி அந்த மொழியை அந்த குழந்தைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 1 yearக்குள்ள, ஃபர்ஸ்ட் 1 year இஸ் ப்ரிஷியஸ் பியாண்ட் மெஷர். அதனால இந்த ஃபர்ஸ்ட் 1 yearல இந்த குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா லிங்குஸ்டிக் ஜீனியஸ் ஆக்கணும். அதாவது இப்ப அங்க அந்த குழந்தைக்கு ஸ்கூல்ல போட்டீங்கன்னா அங்க உள்ள லோக்கல் இந்தியா இருந்தா ஹிந்தி கிடைச்சிரும். கண்டிப்பா அந்த கேட்ச் ஃப்ரம் த லோக்கல், ஏன்னா ஸ்கூல் போற போது கிடைச்சிரும். ஆனா தமிழ் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க நிறைய தமிழ் வார்த்தைகளை கிளாரிட்டியோட பேசுங்க. சத்தமா பேசக்கூடாது குழந்தைகிட்ட. ஏன்னா குழந்தைக்கு கேட்கும் திறன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 1 year பாத்தீங்கன்னா 30,000 cycles of hearing capacity to the child. அதனால நீங்க ரொம்ப அதிர்ந்து பேசுனீங்கன்னா குழந்தைக்கு கிளாரிட்டி இருக்காதுமா. அதனால நீங்க கிளாரிட்டி, ஒரு டெலிபோனிக் கான்வர்சேஷன் மாதிரி இந்த குழந்தைக்கு வார்த்தைகளை பிட்டு பிட்டா, ஏன்னா இந்த நியூரல் ஆடியோ நியூரல் நெட்வொர்க்கிங் இப்பதான் ஆயிட்டு இருக்கு. மூளையில கார்டெக்ஸ்ல ஆடியோ கார்டெக்ஸ் இப்பதான் ஆயிட்டு இருக்கு. அதனால நீங்க பிட்டு பிட்டா அவசியமான வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு நாலேஜ் ஓரியன்டா இருக்கட்டும், அது ஒரு என்சைக்ளோபீடிக் ஓரியன்டா இருக்கட்டும். ஏன்னா நீங்க ஒரு ஆப்பிள் ஒரு கனி, ஒரு ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கலாம். உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். குழந்தைக்கு சிவப்பு கலர் பனியன் போட்டு விட்டீங்கன்னா இது சிவப்பு கலர் டிஷர்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க. அங்க ஒரு இன்ஃபர்மேஷன் குழந்தைக்கு கிடைக்கும். இதே மாதிரி பொது அறிவு தகவல்களை நீங்க குழந்தைக்கு கொடுப்பதற்கு அஞ்சு தேவையில்லை. அது அதோட நியூரல் நெட்வொர்க்கிங் என்ஹான்ஸ் பண்ணி அதோட மூளை திறனை பிரகாசமா இருக்கும். அப்புறம் விஷுவல் நெட்வொர்க்கிங்லயும் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு நாள்ல நீங்க பண்ண முடியாது. நீங்க ஒரு டீச்சர் ஆகணும். அந்த குழந்தைக்கு உங்க வீடு பள்ளிக்கூடம் ஆகணும். சுற்றத்தார்கள் எல்லாமே ஒரு சோசியல் எக்ஸலன்ஸ் ஆகணும். இதுக்கான ஒரு கோர்ஸ் ஒரு நாள்ல பண்ண முடியாதுமா. ஏன்னா குழந்தைக்கு மெதுவா தான் பண்ணணும். அருமையான தருணத்துல நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. அதனால நீங்க இந்த ஜெயா டிவியை நீங்க பிற்பாடு தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும், இந்த கோர்ஸ் டெல்லியில எங்க கிடைக்கும் அப்படிங்கறது என்னோட நம்பரையோ அவங்க கொடுக்கறதுக்கான சாத்தியம் இருக்கு. அது ஒரு எக்ஸ்டெண்டட் ப்ராசஸா நீங்க பண்ணீங்கன்னாக்க அப் டு 4 years பண்ற போது அந்த குழந்தைக்கு அப்புறமா உங்களோட தேவை ஜாஸ்தி இல்லை. ஏன்னா அந்த மூளை வளர்ச்சி ரொம்ப பிரகாசமா இருக்கிறதா நான் சொன்னேங்க. அதனால நீங்க அதை கரெக்டான தருணத்துல செய்யறது நல்லது.